ஸ்டெப்லன் உள்ளவரின் மூவி ஒரு வழியா பார்த்தாச்சு. மால் கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க படத்துல. வித் ஸ்பாயிலரோட தான் இந்த ரிவ்யூ நான் பண்ண போறேன். படம் பார்க்காதவங்க இந்த ரிவ்யூ கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கேமராஸை தவிர்க்க ட்ரை பண்றேன். ஓகே கேஸ், நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் மோட் ஸ்டோரி என்னன்னு பாத்துருவோம். டெபிள் இருக்க டெபிள் யூனிவர்ஸ் அழிய போறதுனால டிவியை டெபிள் பிடிச்சி டிவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கொண்டு போயிடுறாங்க. நம்ம டெபிளுக்கு MCU குள்ள போறதுக்கான ஆஃபரிங் கொடுக்குறாங்க டிவி. அதே சமயத்துல டெபிள் யூனிவர்ஸ் என்ன மாதிரி அழிய போகுதுன்னு பேரடாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆல்ரெடி ஒரு புது மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான் இந்த படத்துல யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு லீக்கா இருந்தது. எக்ஸாக்ட்டா அதை இங்க அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கு ஒரு ஆங்கர் பீயிங் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்ம எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்க்கு உள்ள ஒரு ஆங்கர் பீயிங்கா இருக்காரு. அவர் லோக்கல்ல இருந்ததுனால டோட்டல் எக்ஸ்மேன் டைம்லைன் இப்போதைக்கு கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. அது முழுசாடியே ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ள நானே இந்த டைம்ல என்ன காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பேரடாக்ஸ் ஒரு பிளான் போட்டு அந்த யூனிவர்ஸ்ல ஒரு டிவைஸை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெட்பிளுக்கு MCU குள்ள போற ஆஃபர் இருந்தாலும் அவருக்கு தான் யூனிவர்ஸ் அழியக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால நம்ம டெட்பிள் ஒரு டெம்பேடோட டிவில இருந்து எஸ்ஆயிராரு ஒரு ஆங்கர் பீயிங்கா நான் கொண்டு வரேன் யூனிவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து அவர் நிறைய உள்ளூர் யூனிவர்ஸ் பார்க்குற ஒரு மல்டி ஸ்லைடுக்கே போறாரு. இந்த மல்டி ஸ்லைடு என்ன மாதிரி இருந்துச்சு, அவர் உள்ளூர் யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவரோட யூனிவர்ஸ் அவர் காப்பாத்தினாரா இல்லைன்றதான் படத்தோட கதை. மூவில லாட்ஸ் ஆஃப் கேமியோஸ் இருக்கு. நான் 2 கேமியோஸ் பத்தி மட்டும் பேசுறேன். ஒன்னு காமிக் அக்யூரேட் ஹைட்டோட வந்து உள்ளூர் யூனிவர்ஸ் பத்தி பேசுவேன். 5 feet 3 inches ஓட நம்ம ஹியூ ஜாக்மன் உள்ளூர் பார்க்க செம சிறப்பா இருந்துச்சு. காமிக் அக்யூரேட் ஹைட்ல உள்ளூர் கண்டிப்பா சினிமாட்டிக் குணஸ் எடுத்திருந்தா அது ஒர்க் ஆகாது. அது கண்டிப்பா காமெடியா மட்டும் தான் ப்ளே ஆகும். ஃபியூச்சர் மியூட்டன்ஸ் ஆகல என்ன மாதிரி ஹைட்ல உள்ள ஒரு ஆக்டரா இவங்க உள்ள கேஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து கிறிஸ் எவன்ஸ் ஹியூமன் டச்சோட ஒரு கேமியோ தியேட்டர்ல தெரியாச்சு இந்த சீன். அதே சமயத்துல ஹியூமன் டச் அந்த அளவுக்கு ப்ரூட்டலா கொண்டு இருக்க வேணாம். அதை அக்செப்டே பண்ண முடியாத ஒரு ஹியூமன் டச் டெத் நான் சொல்லுவேன். கசாண்டானோவா கையாடி தான் ஹியூமன் டச் ஆகுறாரு. கசாண்டானோவும் டம்மியான கேரக்டர் இல்ல. ஆனா கசாண்டானோவா பஃபலான கேரக்டர் தான். கெவின் ஃபெஜர் ஒத்துக்குறாரு தானஸ் அளவுக்கு பஃபலான கேரக்டர் அது. ஆனா எங்க ஹியூமன் டச் எடுத்து வந்து கொண்ட மாதிரி ஆயி போச்சு. உள்ள எனக்கு டிஃபரெண்டான வேரியன்ஸும் பிளஸ் காமிக் அக்யூரேட் வேரியன்ஸும் காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது காமிக் அக்யூரேட் ஓல்ட் மேன் லோகலாம் பார்க்க சம தரமா இருந்துச்சு. அடுத்து டெட்பிளுக்குமே ஏகப்பட்ட வேரியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேரியன்ஸ்க்குலாம் தனியா ஒரு வீடியோ போலாம் நான் போடுறேன். அடுத்து வாய்ட்ல யூஸ் பண்ண கேமியோஸ்மே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டா எல்லாரும் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க ஹியூமன் டச் தவிர்த்து. படத்துல டெட்பிள் உள்ள ரெண்டு பேரோட அந்த காமும் வேற மாதிரி இருக்குது. ரெண்டரால்ஸ் ரியல் லைஃப் டெட்பிளா இருக்கிறதுனால அவரோட அந்த டெட்பிள் ஆக்டிங் பத்தி சொல்ல வேணாம். அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காரு. ஹியூ ஜாக்மனுமே உள்ளூர்னா தரமா நடிச்சிருக்காரு. நீங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பேண்ட் படங்கள்ல பார்த்த உள்ளூரே இங்க நீங்க பார்க்க முடியாது. இவர் ஒரு வித்தியாசமான வேரியன்ட்னால வித்தியாசமான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே நம்ம ஹியூ ஜாக்மன் கொடுத்திருக்காரு. ஆர்-ரேட்டட் கேரக்டர்ஸ் இறங்குனதுனால பெர்ஃபெக்ட்டாவே இந்த படம் ஆர்-ரேட்டடா ஒர்க் ஆயிருக்கு. டெஃபினட்டா 18+ மட்டும் இந்த படத்தை பார்க்க முடியும். வீட்ல இருக்க இந்த சின்ன பசங்களை அழைச்சிட்டு போவீங்க. இங்கிலீஷ்ல இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப் சுத்தமா ஒர்க் ஆகல. அது நம்ம மைனஸ்ல பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. மல்டிவர்ஸ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடியா அமைஞ்சிருக்கு இந்த படம். ஒரு நல்ல பேக்கேஜ் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இந்த படத்தோட பாசிட்டிவ் சைடு வந்தோம்னா இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாருமே அவங்களோட ரோலை சம தரமா பண்ணிருக்காங்க. அடுத்து SFX-வும் படம் சமய ஒர்க் ஆயிருக்கு. ஃபேமஸான சாங்ஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கனால நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அடுத்து VFX and CG சைடு வந்தோம்னா VFX and CG டாப் நாட்ச்ல இருக்குன்னு ஏன் இழுக்குறேன்னு கேட்டீங்கன்னா எங்கேயான பிசுறு அடிக்கிற வைப் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி எனக்கு மட்டும் தான் தோணுச்சா இல்ல உங்களுக்கு அப்படி தோணுச்சான்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் பக்கட படம் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஒரு தரமான ஃபன் ரைடா இந்த படம் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. தியேட்டர்ல பார்க்கறதுக்கு சம ஒர்த்தான ஃபன் ரைட் படம் தான். அப்ப அப்படியே நெகட்டிவ் சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் தமிழ் டப் தான் சொல்லுவேன். சுத்தமா ஒர்க் ஆகல. காரணம் ஒரிஜினல் டயலாக்ல இருந்து தமிழ் டப் நிறைய இடத்துல மாத்திட்டாங்க. அதுல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் மிஸ் ஆகுது. ஒரிஜினாலிட்டியே மிஸ் ஆகுது. டெட்பிள் 1 வந்து டப்பிங் வாய்ஸா கிட்டத்தட்ட இங்கிலீஷ்க்கு அக்யூரேட்டா தமிழ் டப் பண்ணிருப்பாங்க. டெட்பிள் 2 இஷ்டத்துக்கு தமிழ் டப்பிங்க மாத்திட்டாங்க. அடுத்து டெட்பிள் 3மே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இங்கிலீஷ்ல கெட்டாவது வருது. அதுக்காக தமிழ் டப்பிங்ல கண்டமேனிக் டப்பிங் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம கம்ப்ளீட்டா படம் பார்த்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சு. ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியா கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க ப்ரீவியஸ் டெட்பிள் படம் மாதிரி இதையும் ஒரு ஃபன் ரைடா தான் கொண்டு போய் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரிக்கு ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா எடுத்துக்கிட்ட கதையை படம் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்து ஸ்கிரீன் பிளேயோட அந்த ஃப்ளோவே கிட்டத்தட்ட கட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸ்கிரீன் பிளே அந்த ஃப்ளோவே அடி வாங்குது. படம் டப்னு கட்டாய் மாறி போய்கிட்டே இருக்கும். உள்வரனுக்கான அந்த எமோஷன் சீக்வென்ஸ் பெருசா ஒர்க் ஆகல. ஓகேன்ற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை வாய் வார்த்தையா சொன்னதுனால ஒர்க் ஆகல. இதை சீனா கன்வே பண்ணிருந்தாங்க. ஒர்க் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துல 2 வில்லன்ஸ்ல ஒரு வில்லன் ஒர்க் ஆயிருக்காங்க. வில்லனா பாரடாக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்துல கசாண்டானோவா இந்த படத்துக்கு வில்லனா ஒர்க் ஆனாங்க. படத்தோட எண்டிங் வர சமயத்துல ஆஸ் யூசுவல் எல்லா வில்லன் மாதிரி அவங்களும் மாறிட்டாங்க. அந்த இடத்துல கசாண்டானோவா கேட்டு கிட்டத்தட்ட லைட்டா ஒர்க் ஆகல. படத்தோட எண்டிங் வந்துருச்சு. ஆஸ் யூசுவலா வில்லனை இறக்கி வில்லனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி போனதுனால கடைசி கட்டத்துல அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒர்க் ஆகல. மத்தபடி எம்மா கோயனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கசாண்டானோவா நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லா ஒர்க் ஆகி எண்டிங்ல லைட்டா ஒர்க் ஆகாம போயிட்டாங்க. அடுத்த இந்த படத்துல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம படத்தை முடிச்சிருக்க சமயத்துல கூட சீக்கிரம் தனி ஒரு வீடியோ நான் எல்லாத்தையும் கவர் பண்றேன். குறை நேரம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா மார்வலோட ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபன் ரைடான ஒரு படம் தான் இது. 18+ எல்லாமே படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை गाइस.